அத்தியாயம் 110 எது உண்மை எது பொய். எல்லாம் விரிசல் அடைந்து மறைந்த பிறகு கபிலன் பார்வை மீண்டும் மங்கலானது. அழுகையால் அவன் கண்கள் லேசாக சிவந்திருந்தன. அவன் தன் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவன் வீடு திரும்பிய அந்த நாள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. படுக்கையில் கிடந்த தன் அம்மாவின் உயிரற்ற உடலை மட்டுமே பார்த்தான். அவனது தந்தையும் சகோதரர்களும் படுக்கையைச் சுற்றி அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். அந்த நாளை அவனால் எப்படி மறக்க முடியும்? அவனுடைய குடும்பம் முழுமையடையாத அந்த நாளை. ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் தலையை அசைத்து அவன் முன்னால் பார்த்தான். இருட்டாக இருந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அவன் ஒரு முஷ்டி அளவிலான வெள்ளி உருண்டைக்கு முன்னால் நிற்பதைக் கண்டான். கபிலன் திரும்பிப் பார்த்தான். அவன் ஒரு பெரிய மண்டபத்திற்குள் இருந்தான். அந்த மண்டபத்தில் பழங்காலப் பொருட்கள் அல்லது ஓவியங்கள் எதுவும் இல்லை. ஆனால் அதன் அமைப்பு கண்ணியமாக இருந்தது. கபிலனுக்கு பின்னால் சில மீட்டர்கள் தொலைவில் பல இளைஞர்களும் முதியவர்களும் குழுக்களாக நின்று கொண்டிருந்தனர். அந்த பெரிய கூட்டத்திற்குள் கபிலனை நோக்கி கையை அசைத்து உறுதியளித்த தனது தந்தையையும் அவன் கண்டான். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? குழப்பமான முகபாவத்துடன் அவன் தன் கருப்பு முடியை வருடினான். அவை முற்றிலும் கருப்பாக இருந்தன. நான் அழுதேனா? வெள்ளி உருண்டைக்குள் தனது பிரதிபலிப்பைக் கண்டதும் கபிலன் முகம் சுளித்தான். குட்டி, என்ன பண்ற? உன் கையை உருண்டையில போடு. ஒரு பழைய குரல் எதிரொலித்தது. கபிலன் மேலே பார்த்தான். கருப்பு அங்கி அணிந்த பழுப்பு நிறமுடி கொண்ட நடுத்தர வயது மனிதர் ஒருவர் அவனை முகத்தைச் சுளித்து பார்த்துக் கொண்டிருந்தார். சாரி. கபிலன் அவசரமாக மன்னிப்பு கேட்டு கோலத்தின் மீது கையை வைத்தான். கோலம் சிறிது நேரம் பிரகாசமாக பிரகாசித்தது. கோலத்தின் பின்னால் நின்ற நடுத்தர வயது மனிதர் கபிலனை பார்த்து பெருமூச்சு விட்டார். அவர் ஒரு சிறந்த முடிவை எதிர்பார்த்தார். ஆனால் ஐயோ! தரவரிசை திறமை. அந்த நபர் பேசினார். மற்ற குழந்தைகளின் திறமையை சோதிக்க கபிலனை மேடையை விட்டு வெளியேறச் சொன்னார். இளம் குழந்தைகள் 15 வயதை எட்டிய பிறகு திறமையை எழுப்ப ஒவ்வொரு சிறிய நகரத்திலும் வெள்ளி உருண்டை பயன்படுத்தப்பட்டது. கபிலன் அந்த மனிதனைக் கேட்டு தலையசைத்தான். தரவரிசையா? அது அவ்வளவு மோசமில்லை. உணர்ச்சியற்ற முகத்துடன் அவன் மேடையில் இருந்து இறங்கி தனது தந்தையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். திடீரென்று ஒரு தங்க முடிகொண்ட ஒரு மனிதன் கபிலனை பாதியில் நிறுத்தினான். ஹேய் கபிலா! அந்த தங்க முடிகொண்ட இளைஞனின் முகத்தில் ஒரு கேலி புன்னகை இருந்தது. கபிலன் அந்த பையனை பார்த்தான். அது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரரான ரிஷி. கபிலன் இளமையாக இருந்தபோது எப்போதாவது அவனுடன் சேர்ந்து விளையாடினான். ஆனால் அவனது தாயார் இறந்த பிறகு கபிலன் அவனுடன் அவனது வயதுடைய மற்றவர்களுடனும் விளையாடுவதை நிறுத்திவிட்டான். ரிஷியின் தந்தை பிளஸ் ரேங்க் வேட்டைக்காரர். அதனால்தான் அவர்கள் நகரம் முழுவதும் மதிக்கப்பட்டனர். அவனுக்கு என்ன வேண்டும்? கபிலனுக்கு ரிஷியை பிடிக்கவே இல்லை. ஏனென்றால் அவருடைய ஆளுமை நன்றாக இல்லை. நீங்க எப்பவும் ஒரு குளிர் முகபாவனையைத்தான் போடுவீங்க. ஆனா அது குப்பை மாதிரி. உங்க அப்பாவை விட உங்க திறமை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். உங்க அப்பா மாதிரியே நீங்க ஒரு வியாபாரியா மாறிட்டீங்கன்னா நல்லது. ஏனென்றால் உங்கள மாதிரி ஒரு குப்பை எப்பொழுதும் சாதிக்க முடியாது. கிட்டத்தட்ட உங்க அப்பா மாதிரி. கபிலன் ரிஷியின் வார்த்தைகளைக் கேட்டான். ஆனால் எதுவும் பேசவில்லை. சில நாட்களுக்கு முன்பு ரிஷியின் திறமை சோதிக்கப்பட்டது. அவருடைய தந்தையைப் போலவே அவர் பிளஸ் தரவரிசை திறமையை எழுப்பினார். அது ரிஷிக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தைக் கொடுக்கப் போதுமானதாக இருந்தது. ஆனால் கபிலன் பொறாமைப்படவில்லை. ஏனென்றால் அவன் அக்கறை கொண்டிருந்தாலும் கூட அவனது திறமை மாறாது. ஒருவரின் திறமை பிறப்பிலிருந்தே விதிக்கப்பட்டது. ஏனெனில் அது ஒரு நபரின் திறனை அல்லது மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு சக்தியை அடைய முடியும் என்பதைக் காட்டுகிறது. கபிலன் திரும்பி தன் தந்தையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கெட்டுப்போன ஒரு குழந்தையின் பேச்சைக் கேட்கும் மனநிலையில் அவன் இல்லை. கபிலனிடமிருந்து எந்த எதிர்வினையும் வராததால் ரிஷியின் முகம் கோபத்தில் சிவந்தது. நீ என்னை புறக்கணிக்கிறாயா? அவன் கத்தினான். ஆனால் கபிலன் நடப்பதை நிறுத்தவில்லை. ஆமா ஸ்டே. உங்க அம்மா ஒரு அழகுன்னும் ரேங்க் வேட்டைக்காரனும் கேள்விப்பட்டேன். தனது தாயாரைப் பற்றி கேள்விப்பட்டதும் கபிலன் முகம் மாறியது. அவருக்கு என்ன வேண்டும்? ரிஷி புருவத்தை உயர்த்தினார். இறுதியாக இந்த உணர்ச்சியற்ற நபரிடமிருந்து அவருக்கு ஒரு எதிர்வினை கிடைத்தது. உண்மையிலே அவள்
தர வியாபாரியாக இருந்த உன் தந்தையை மணந்து உன்னையும் உன் பயனற்ற சகோதரர்களையும் பெற்றெடுத்தது வீண். இருண்ட முகபாவத்துடன் கபிலன் திரும்பி ரிஷியை பார்த்தான். கபிலனின் எதிர்வினையை பார்த்ததும் ரிஷியின் புன்னகை விரிந்தது. ஏதோ காரணத்தினால் கபிலன் அணிந்திருந்த தனிமையான முகமூடி அவருக்குப் பிடிக்கவில்லை. எதை பற்றியும் அவருக்கு கவலையில்லை என்பது போல் இருந்தது. ரிஷி பணக்காரராக இருந்தார். அவருடைய சக்தி வாய்ந்த தந்தை மற்றும் செல்வம் காரணமாக மற்றவர்கள் அவரை ஏமாற்றும்போது அவர் அதை விரும்பினார். ஆனால் அவரது வயதுடைய அனைத்து குழந்தைகளிலும் கபிலன் மட்டுமே ரிஷிக்கு எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. இன்று அவன் இறுதியாக கபிலன் அணிந்திருந்த முகமூடியில் ஒரு விரிசலைக் கண்டான். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவ சொன்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருந்திருக்கும். கபிலன் தன் ஆற்றலை பயன்படுத்தி ரிஷியின் முகத்தில் குத்தினான். ரிஷியின் வார்த்தைகள் பாதியிலேயே துண்டிக்கப்பட்டன. ஒரு கூச்சலுடன் ரிஷி தனது தாடையை 2 கைகளாலும் பிடித்துக் கொண்டான். அவனது முன் பற்கள் உடைந்து வாயிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. அவன் கபிலனை பார்த்தான். அவன் தன்னை ஒரு இருண்ட முகபாவத்துடன் முறைத்துப் பார்த்தான். மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கபிலன் வாயிலிருந்து ஒரு குளிர்ச்சியான சிலிர்ப்பூட்டும் குரல் வெளிப்பட்டது. கபிலன் தூரத்திலிருந்து ரிஷியை குத்தியதைக் கண்டதும் கூட்டம் அதிர்ச்சியில் மூச்சுத் திணறியது. கபிலனின் தந்தை ராஜரத்தினம் அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் கபிலன் மற்றவர்களுக்கு அரிதாகவே தீங்கு விளைவித்தார். அவர் அவசரமாக கூட்டத்தை விட்டு வெளியேறி கபிலனை நோக்கி ஓடி அவனை தடுத்து நிறுத்தினார். அதே நேரத்தில் ரிஷி கோபத்துடன் கபிலனை திரும்பிப் பார்த்தார். உன்னை போன்ற எறும்புக்கு என்னை அடிக்க எவ்வளவு தைரியம்? ரிஷி கத்தினார். கபிலனை நோக்கி தனது நடுவிரலைக் காட்டினார். நீ ஒரு எறும்பு. கபிலனின் தலைக்குள் எறும்பு என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இந்த வார்த்தையை அவன் வெறுத்தான். கபிலனின் கோபம் மீண்டும் அதிகரித்தது. அவன் வலது கையை ஒரு முஷ்டியில் இறுக்கிப் பிடித்தான். அவன் மீண்டும் ரிஷியை குத்தப் போனான். ஆனால் திடீரென்று ஒரு உரத்த கூச்சல் கேட்டது. யாரோ அவனது கையைப் பிடித்தனர். என் மகனை அடிக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? வெறி பிடிச்ச நாயே! கபிலன் தன் முஷ்டியைப் பிடித்தவனைப் பார்த்தான். அது ஒரு நடுத்தர வயது மனிதர். அவரது தலைமுடி ரிஷியைப் போலவே பொன்னிறமாக இருந்தது. ருத்ரன் மாமா. ருத்ரன் கபிலன் மீது அவர் ஆற்றலை செயல்படுத்தினார். கபிலன் அந்த மனிதனை பார்த்துக் கொண்டிருக்கும்போதே அவன் வலிமிகுந்த முகபாவத்துடன் முழங்காலில் விழுவதற்கு முன்பு கபிலனின் தோளில் ஒரு பெரிய அழுத்தம் இறங்கியது. தீவிரமான முகபாவத்துடன் ராஜரத்தினம் ருத்திரனின் முன் வந்து அவரது அழுத்தத்தை நிறுத்த முயன்றார். இருப்பினும் அவர் ஒரு தர வணிகராக மட்டுமே இருந்ததாலும் ஜான் ஒரு அனுபவம் வாய்ந்த பிளஸ் தரவேட்டைக்காரராக இருந்ததாலும் அவர் படுதோல்வியடைந்தார். அவர்களின் பலத்திற்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. கூட்டம் அவர்களைப் பார்த்து கிசுகிசுக்கத் தொடங்கியது. திறமைத் தேர்வை நடத்தியவர் கூட கபிலன் மற்றும் ரிஷியை பார்த்து முகம் சுளித்தார். அவர் பெருமூச்சு விட்டு ருத்ரனின் அழுத்தத்தை நிறுத்தினார். ஏனென்றால் அவர் ருத்ரனை விட அவர் வலிமையானவர். நீ சண்டை போடணும்னா வெளியே போ. ஏன்னா நான் என் வேலையை முடிக்கணும். திறமைத் தேர்வை நடத்தியவர் குளிர்ச்சியாகப் பேசி ருத்ரனையும் ராஜரத்தினத்தையும் பார்த்தார். ஒரு தலையசைப்புடன் ருத்ரன் ரிஷியின் கையை பிடித்துக் கொண்டு நடக்கத் தொடங்கினார். கபிலினையும் ராஜரத்தினத்தையும் ஒரு பார்வை பார்த்து பின்தொடர்ந்து வருமாறு செய்கை காட்டினார். ஆர்வமுள்ள கூட்டத்தின் கவனமான பார்வையின் கீழ் அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியே ஒரு திறந்த பகுதிக்கு வந்தனர். ருத்ரன் கபிலனை கோபத்துடன் பார்ப்பதற்கு முன்பு ரிஷிக்கு ஒரு குணப்படுத்தும் மருந்தைக் கொடுத்தார். ரிஷி கொஞ்சம் கெட்டுப்போனாலும் அவன் அவனுடைய ஒரே மகன். கபிலன் ருத்ரனை திரும்பிப் பார்த்தான். இதற்கிடையில் ராஜரத்தினம் கபிலனை கவலையுடன் பார்த்தார். கபிலன் ரிஷியை குத்தினால் அது நிச்சயமாக பிந்தையவரின் தவறு என்று அவருக்குத் தெரியும். ஆனால் ருத்ரன் தனது கோபத்தை அவர்கள் மீது காட்ட விரும்பினால் அவர் தனது குடும்பத்தை பாதுகாக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இல்லை. கபிலனுக்கு எதுவும் நடக்க நான் அனுமதிக்க முடியாது. கபிலன் ருத்ரனை பார்த்து முறைத்துப் பார்த்துக் கொண்டிருந்தபோது ராஜரத்தினம் திடீரென்று தலை குனிந்து மன்னிப்பு கேட்டார். கபிலன் தன் தந்தையை விரிந்த கண்களுடன் பார்த்தான். அவனது கோபம் ஒரு நொடிக்குள் மறைந்துவிட்டது. அவங்க நம்மள விட வலிமையானவங்க. வெற்று முகபாவத்துடன் கபிலன் தனது தந்தையின் தோளைப் பிடித்துத் தடுத்தான். அவனை அடிச்சது நான்தான். என் தவறுகளுக்கு நான்தான் மன்னிப்பு கேட்பேன். கபிலன் குளிர்ந்த முகத்துடன் ரிஷியை பார்த்து மன்னிப்பு கேட்டான். அவன் கோபமாக இருந்தான்.
அதனால்தான் அவன் தன் வரம்புகளைக் கருத்தில் கொள்ள மறந்துவிட்டான். அவர்கள் வாழ்ந்து வந்த உலகம் வலிமையானவர்களால் ஆளப்பட்டது. கபிலன் சாதாரண மக்களிடையே இருந்தான். அவன் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவரால் அவனது குடும்பம் என்ன விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்பது யாருக்குத் தெரியும்? ரிஷி கபிலனை ஏளனம் செய்துவிட்டு ருத்ரனை பார்த்தான். அப்பா, சில எறும்புகளை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. ருத்ரன் ரிஷியை பார்த்து பெருமூச்சு விட்டான். மறுபுறம் ரிஷி கபிலனை மீண்டும் ஒரு அவமானகரமான பார்வை பார்த்துவிட்டு மூச்சு விடாமல் முணுமுணுத்தான். டாஸ்க், தாழ்ந்த எறும்பு. கபிலனின் உணர்ச்சியற்ற முகத்தைப் பார்த்தான். ரிஷியின் முகம் எரிச்சலாக இருந்ததால், என்ன பார்த்துட்டு இருக்க? மறுபடியும் என்னை குத்த வேணாமா? இதோ இப்போ என்னை குத்து. உங்ககிட்ட ஏதாவது பந்து இருக்கா பாருங்க. ரிஷி ஒரு கேலி புன்னகையுடன் கபிலனை கேலி செய்யத் தொடங்கினார். ஆனால் அவர் என்ன சொன்னாலும் கபிலன் எதுவும் செய்யவில்லை. ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் ஒரு அடி பின்வாங்கினான். அவன் குளிர்ந்த கண்களுடன் ரிஷியை பார்த்தான். நாம் நிஜத்தில் மீண்டும் சந்திக்கும் போது நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். ரிஷியின் புன்னகை உறைந்து போனது. ஒரு உரத்த சத்தத்துடன் எல்லாம் ஒரு கண்ணாடியைப் போல விரிசல் அடையத் தொடங்கியது. கபிலன் உடைந்த துண்டுகளைப் பார்த்து பெருமூச்சு விட்டான். நான் கிட்டத்தட்ட அந்த வலையில் விழுந்து விட்டேன். என்னுடைய திறமை தரவரிசையில் இல்லை என்றால் நான் அந்த மாயையை யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டிருப்பேன். அவன் உடைந்த துண்டுகளைப் பார்த்தான். ராஜ்ஜியத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவன் என்ன செய்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கபிலன் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்டினான். ருத்ரன் என் தந்தையை அவமதித்த பிறகு கடினமாக உழைக்கும் விருப்பத்தை நான் ஓரளவு இழந்துவிட்டேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. விதி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இருப்பு. கடந்த காலத்தில் அந்த சம்பவத்திற்குப் பிறகு கபிலன் அதைப் பற்றி சிரித்தார். ஆனால் அது அவனது வாயில் ஒரு மோசமான சுவையை விட்டுச் சென்றது. கடந்த காலத்தில் அவனது சகோதரர்கள் அவனை வாழ்வீச்சு கற்றுக்கொள்ளச் சொன்னபோது கபிலன் சோம்பேறித்தனமாக இருந்தான். உலகம் அழியவில்லை, ராஜ்ஜியங்களும் போர்களை நடத்தவில்லை. அப்படியானால் என்னைப் போன்ற தர திறமைசாலி ஏன் கடினமாக உழைக்க வேண்டும்? கபிலன் தனது கருத்துக்களுக்குப் பிறகு சிறிது அடி வாங்கினான். ஆனால் அவனது சோம்பேறி குணம் ஒருபோதும் மாறவில்லை. எனக்குப் பொறாமை இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனா கடைசியில உள்ளுக்குள்ள எப்பவும் வலிமையான ஒருத்தரா மாறணும்னுதான் ஆசைப்பட்டேன். அவன் எதிரே பார்த்தான். ஒரு பிரகாசமான வெள்ளை நுழைவாயிலை கண்டான். அப்போ மாயை கடைசியா முடிஞ்சுடுச்சா? ஒரு தீவிரமான முகபாவத்துடன் கபிலன் கடைசியாக ஒருமுறை உடைந்த படங்களைப் பார்த்துவிட்டு வெள்ளை நுழைவாயிலுக்குள் நுழைந்தான்.